5 ஆண்டு கால ஆட்சி அனுபவம் எதனையும் எதிர்க்கும் வல்லமையை தந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாளைய தமிழ்நாடு நம்மை வரவேற்கும் என நம்பிக்கை. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆளுநருடன் தனக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியமான முறையை கடைபிடித்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பேச்சு. குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். இடைக்கால பட்ஜெட் மீதான அமைச்சர்களின் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக, பாஜக இரு கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தகவல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் ரயில் சேவைகள் இன்று முதல் குறைப்பு. 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதாக பயணிகள் அவதி. கோடம்பாக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து புறநகர் ரயில்கள் வந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. அச்சப்பட்டு கீழே இறங்கி சென்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் விருப்பமனு விநியோகம் தொடக்கம். மார்ச் 2ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் பெறலாம் என அறிவிப்பு. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரிய மனுவும் தள்ளுபடி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லையா என மாம்பழம் சின்னம் வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பில் பதில். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தது நாம் தமிழர் கட்சி. 5 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் 5 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் போட்டி. சிபிஐ உள்ளிட்டவை மூலம் அழுத்தம் தர ஆரம்பித்துள்ளது மத்திய பாஜக அரசு. தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தாவேகாவில் விருப்பமனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் பனையூர் அலுவலகத்தில் மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கும் நிர்வாகிகள். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோட்டில் பிளாஸ்டிக் உருக்கு ஆலையில் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் சுற்றுவட்டார பகுதியை சூழ்ந்த கரும்புகை. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். 2018 அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகி விளக்கம். தாய்லாந்தில் திருடனை பிடிக்க நடன கலைஞர்கள் வேடம் போட்ட காவலர்கள் திருவிழாவிற்கு வந்தபோது சுற்றி வளைத்து பிடித்தனர்.
அமெரிக்கா தலைமையிலான பாக்சிலிகா என்ற செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு கூட்டமைப்பில் இணைந்தது இந்தியா. டெல்லியில் நடைபெற்று வரும் உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. 5 ஆண்டு கால ஆட்சி அனுபவம் எதனையும் எதிர்க்கும் வல்லமையை தந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாளைய தமிழ்நாடு நம்மை வரவேற்கும் என நம்பிக்கை. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆளுநருடன் தனக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியமான முறையை கடைபிடித்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பேச்சு. குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். இடைக்கால பட்ஜெட் மீதான அமைச்சர்களின் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக, பாஜக இரு கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தகவல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் ரயில் சேவைகள் இன்று முதல் குறைப்பு. 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதாக பயணிகள் அவதி. கோடம்பாக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து புறநகர் ரயில்கள் வந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. அச்சப்பட்டு கீழே இறங்கி சென்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் விருப்பமனு விநியோகம் தொடக்கம். மார்ச் 2ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் பெறலாம் என அறிவிப்பு. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரிய மனுவும் தள்ளுபடி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லையா என மாம்பழம் சின்னம் வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பில் பதில். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தது நாம் தமிழர் கட்சி. 5 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் 5 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் போட்டி. சிபிஐ உள்ளிட்டவை மூலம் அழுத்தம் தர ஆரம்பித்துள்ளது மத்திய பாஜக அரசு. தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தவேகவில் விருப்பமனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் பனையூர் அலுவலகத்தில் மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கும் நிர்வாகிகள். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோட்டில் பிளாஸ்டிக் உருக்கு ஆலையில் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் சுற்றுவட்டார பகுதியை சூழ்ந்த கரும்புகை. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர்.
2018 அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகி விளக்கம். தாய்லாந்தில் திருடனை பிடிக்க நடன கலைஞர்கள் வேடம் போட்ட காவலர்கள் திருவிழாவிற்கு வந்தபோது சுற்றி வளைத்து பிடித்தனர். அமெரிக்கா தலைமையிலான பாக்சிலிகா என்ற செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு கூட்டமைப்பில் இணைந்தது இந்தியா. டெல்லியில் நடைபெற்று வரும் உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை.